அவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க. அவங்க படிக்கிறதுக்கு வர்றாங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு பஸ் எல்லாத்துக்குமே இலவசம் தானே. பஸ்ல வரீங்க இலவசம், சீருடை அரசாங்கத்தில் சீருடை கொடுக்குறாங்க, புத்தகங்கள் கொடுக்குறாங்கல்ல, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில அதாவது அவங்களுக்கு தனிப்பட்ட விதமான நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பஸ்ல போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்கு. இப்ப நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் டிக்கெட் வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு வந்து 25 ரூபாய். நீங்க மதுரைக்கு போறீங்க, பஸ்ல 100 ரூபாய் டிக்கெட் அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபாய் டிக்கெட் வாங்குவாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாம். ஆனா அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெறும் 25 ரூபாய் தான். அதே மாதிரி ட்ரெயின்ல போயிருக்கீங்களா, எல்லாரும் ட்ரெயின்ல ஃப்ரீயா காசா அடையாள அட்டை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இலவசம். இன்னொன்னு இலவசமா பயணம் பண்ணலாம், அவங்களோட கூட ஒருத்தவங்க துணைக்கு போகலாம், அவங்களை கூட்டிட்டு போகணும்ல, மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண, அதனால அவங்களுக்கும் கட்டணத்துல பாதி. உதாரணத்துக்கு 500 ரூபாய் வச்சுங்க சென்னை போறதுக்கு, அவங்களுக்கு 500 ரூபாய் காசே கிடையாது. இன்னொருத்தங்க போறாங்களே அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்ல, ஆனா அந்த கார்டு வச்சிருந்தாங்கன்னா 250 ரூபாய் கொடுத்தா போதும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய அதான் சொல்றேன், என்னோட பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இருக்காங்க, அவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியல. என்னன்னா இந்த மாதிரி இந்த கார்டு வச்சிருந்தா இந்த மாத உதவித்தொகை கிடைக்கும். இதை விட இன்னொரு புதிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளி இருக்காங்கல்ல, இது நான் முக்கியமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நண்பர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க வந்து அந்த வெளியில வரணும் உலகத்துல. அதாவது நம்மள மாதிரி அவங்கள நடமாடணும், அவங்கள நம்மளோட நல்ல தொழில் எல்லா விஷயத்திலையும் அவங்க முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த சலுகையில அரசாங்கம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கு வந்து வரி சலுகை கொடுக்குறாங்க. என்ன வரி சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா, கார் இருக்குல்ல, கார் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு அவங்க பேர்ல கார் எடுத்தா அந்த வரி சலுகை வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வரி கட்டணும் அப்படின்னா வெறும் 30,000 ரூபாய் கட்டினா போதும். அது மட்டும் இல்லாம டோல்கேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? டோல்கேட் தெரியுமா? சொல்லுவாங்க. எதுக்குன்னா அந்த சாலையில போறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கு பணம் கட்டணும். கார்ல போறதுக்கு நம்ம பணம் கொடுக்க மாட்டோம், நம்ம வண்டி நம்ம டிராவல் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த வாகனம் வச்சிருக்காங்கல்ல, கவர்மெண்ட் பஸ்ல கட்டிடுவாங்க. ஒரு வாகனத்துல போய் வாடகை வண்டி எடுத்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாகனத்துல போகும்போது அந்த பணம் கட்டுவாங்க. அந்த பணம் எல்லாமே இலவசம். யாருக்கு? மாற்றுத்திறனாளியா இருக்காங்கல்ல, அவங்க பேர்ல வாகனம் எடுத்தா இந்தியா முழுவதும், இப்ப கூட நியூஸ் பார்த்துருப்பீங்க, சுங்கச்சாவடிக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்களா, எல்லா டோல்கேட்லயும் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி பணங்கள் எதுவுமே அவங்க செலுத்த வேணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த சலுகைகள் எல்லாமே அப்படியே வீணடிக்கப்படுது, அது சரியா அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது ஒண்ணு. அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்களே, இப்ப பாதிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அடிச்சு காயப்பட்டுறாங்க, அல்லது வந்து குடும்ப தலைவராக இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல விபத்துல இறந்து போயிடுறாங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்லாம் இருக்கு, விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் எல்லாம் இருக்கு.